இப்போ வசம்பை பற்றி பேசலாம் தான் இன்னைக்கு டாபிக்கு. வசம்புனா வசம்பை வச்சு என்னென்ன நம்ம மெடிசன்லாம் பண்ணலாம்? வசம்பை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம பயன்படுத்தலாம். சில மூலிகைகள்லாம் குழந்தைக்கு ஒரு 3 மாதம் 5 மாதம் 1 வருடத்துக்கு அப்புறம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைக்கு நீங்க பயன்படுத்தலாம்னா வசம்பு. இதுக்கு பேர பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும். இது சரியான ஒரு growth இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சுட்டு கறியாக்கி இந்த கறி இருக்கு பாருங்க, அதை உரசி குழந்தைகளுக்கு நாக்குல தடவி விடுவாங்க. அவ்வளவு நாக்கிலே தடவுவாங்க, மை மாதிரிலாம் வச்சுடுவாங்க. இல்ல, எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கே இருக்கேன்னா சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருக்கேன். நம்ம டாக்டர் நித்யா மேடமை பார்க்க வந்திருக்கோம். ஒரு வாட்டியும் ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் நிறைய தெரிய வச்சுருக்காங்க டாக்டர் மேமு. அதாவது நிறைய பேருக்கு என்னென்னா, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு என்ன சொல்யூஷன் ஒன்றுமே தெரியாமல் இந்த வியாதி அப்படியே வச்சுருந்து அப்படியே முத்தி போய் அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுலேயும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, பட் நான் எங்கே போகிறதுனே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு தெரியாமல், உடம்பும் நல்லா ஆகாமல் இப்படிலாம் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம டாக்டர் நித்யா மேம்கிட்ட வந்தவங்க எல்லாரும் நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கே ஃபோன் பண்ணும்போது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நான் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு நான் ஆங்கராக இருந்து இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பார்த்து இங்கே மேம்கிட்ட இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்கீங்கன்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளெஸ் யூ எல்லாருக்குமே. இன்றைக்கி வசம்பு நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. வசம்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அந்த வசம்பை வச்சு என்னென்ன மெடிசன் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டாக்டர் மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாம் வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேருக்கு உங்களோட ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் சரியாயிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு கேட்கும்போது. நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ வசம்பை பற்றி பேசலாம் தான் இன்னைக்கு டாபிக்கு. வசம்புனா வசம்பை வச்சு என்னென்ன நம்ம மெடிசன்லாம் பண்ணலாம் மேம்? நம்ம ரொம்ப அருமையான மூலிகையை பத்தி கேட்டிருக்கீங்க மேம். வசம்பை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம பயன்படுத்தலாம். சில மூலிகைகள்லாம் குழந்தைக்கு ஒரு 3 மாதம் 5 மாதம் 1 வருடத்துக்கு அப்புறம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைக்கு நீங்க பயன்படுத்தலாம்னா வசம்பு. இதுக்கு பேர பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க. பேர் சொல்லாம இருந்து கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ பாட்டிமார்கள் கையில எப்பவுமே வச்சிருப்பாங்க. பேர் சொல்லாத ரகசியமா கொடுத்துட்டு போவாங்க. அது வசம்பு தான். அந்த அளவுக்கு குழந்தைகளை வளர்க்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடியது. இந்த பால் செரிக்காம குழந்தைங்க பால் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு அந்த டீத் பல்லு வரும்போதுல ஏதாவது கடிப்பாங்க. கையில இந்த வசம்பு மாலையை போட்டுருவாங்க. அதை குழந்தைகள் கடிக்கும்போது இந்த சலைவாவோட உமிழ்நீரோட சேர்த்து அது சத்துக்கள் உள்ள போகும்போது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸ்டாமினா டபுளா வரணும். இன்னைக்கு யாருக்குமே ஸ்டாமினா இல்லாம இருக்கு. குழந்தைகள் பார்த்தோம்னா ரொம்ப அண்டர் வெயிட்ல இருக்காங்க. முதல் விஷயம், இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வசம்புனா என்னன்னே தெரியல. அதை நீங்க தான் கரெக்டா சொல்லி தெரிய வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாது. வசம்பா இது என்னமோ, இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த வசம்பு அந்த தாய்ப்பால்ல உரசி நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த நர்வின் டானிக்னு ஒரு விஷயம் இருக்கு. நரம்பை வலிமைப்படுத்தக்கூடிய மூலிகைகள்ல வசம்பு ஒண்ணு. இந்த ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும். சரியான ஒரு growth இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும், செரிப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும், ஞாபக மறதி, வயதானவர்களுக்கு இந்த அல்சைமர் கண்டிஷன் இருக்குது, கையில் ட்ரெமர் இருக்குது, இந்த பார்க்கின்சன் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே வசம்பு ஒரு முக்கியமான மூலிகை. நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு வசம்பு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஞாபகத்திறனை அதிகரிக்கிறதுக்கும் வசம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் படிக்கிறாங்க, எனக்கு மறந்து போச்சு,
இல்லை எக்ஸாமுக்கு போனோடனே எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2-3 டைம்ஸ் படித்தாவே அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் படித்தாலும் நான் மறந்து போகிறேன். ஸோ அப்போ அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, எப்போவுமே மெமரி பவர்னால் நம்ம வல்லாரை சொல்வோம், வசம்பும் ரொம்ப சிறந்தது. வசம்புல சரஸ்வதி சூரணம்னே ஒரு மருந்து இருக்குங்க. அது வந்து நம்ம கடவுள் சரஸ்வதி அம்மா நமக்கு எப்படி கல்வியை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு எல்லாமே பார்த்தோன்னா இந்த சரஸ்வதி சூர்ணம் சித்தால இருக்கு. ஸோ அந்த மாதிரி கடவுள் தன்மை நிறைந்த மாதிரி குழந்தைகள் நல்லா வளர்றதுக்கு வசம்பு சேர்ந்து, வசம்போடு சில மூலிகைகள் இதுல சேர்ப்பாங்க. ஸோ வசம்பு இருக்கும், இதுல வல்லாரையும் இருக்கு, பாய்விடங்கம் இருக்கு, அக்ரஹாரம், அதிமதுரம், கடுக்காய் பிஞ்சு இதுல சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து செய்து அந்த சூர்ணத்தை நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அடிக்கடி சளி காய்ச்சல் வருது, இம்யூனிட்டி நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு வசம்பு ரொம்ப சிறந்தது. இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வசம்பில் இந்த மாலையெல்லாம் செஞ்சு போட்டுக்கிறது, பெரியவங்களும் போட்டுக்கிறாங்க. ஸோ பிரேஸ்லெட் போடுறாங்க, மாலை போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் வசம்பு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். சில மாலைகள்லாம் போடுவாங்க, கருங்காலி மாலை, ருத்ராட்சம் போடுறது. அதே மாதிரி வசம்புக்குமே அந்த எனர்ஜியை வந்து நமக்கு ஆற்றலை தக்க வச்சு கொடுக்கறதுக்கு வசம்புக்கு அந்த பவர் இருக்கு. ஸோ அதனால இது வந்து மாலையாகவும் நம்ம போட்டுக்கலாம். இந்த வசம்பு சுட்டு கறியாக்கி, இந்த கறி இருக்கு பாருங்க, அதை வந்து உரசி குழந்தைகளுக்கு நாக்குல தடவி விடுவாங்க. ஸோ அவ்வளவு நாக்கிலே தடவுவாங்க, மை மாதிரிலாம் வச்சுடுவாங்கல்ல. இன்னொரு விஷயம் நான் சொன்னா எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க, ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கணும். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு வசம்பு யூஸ் பண்ணலாம். அவ்வளோ முக்கியமான நிறைய பேருக்கு அதான் தேவை. கஸ்தூரி மஞ்சள் பொடி, கோரை கிழங்கு பொடி, வசம்பு பொடி, இது மூணுமே போதும். அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருக்கு இல்லைங்களா, முகத்துல தேவையில்லாத முடியை அகற்றுவதற்கு இந்த ஃபேஸ் பேக் போதும். ஸோ நிறைய பேருக்கு அப்பர் லிப்ஸ்ல வந்து ஹேர் க்ரோத் இருக்கும், ஃபோர்ஹெட்ல நிறைய இருக்கு, இந்த சின்னலாம் எனக்கு வந்து குட்டி 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 முடியா நிறைய வளர்ந்துருச்சுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரெகுலரா இந்த ஃபேஸ் பேக் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இதில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத் நமக்கு குறையும். ஹிர்சுட்டிசம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இது குறையிறதுக்கு டெய்லி போடலாம். விரிங்கிள்ஸ் இருக்கிறதுக்கு, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கா அதை சரி பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெண்களாக இருக்கட்டும், ஸோ நிறைய குழந்தைகளுக்குமே ஃபேஸில் நிறைய க்ரோத், ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இதுக்கு இந்த வசம்பு பொடியோட இந்த 2 மூலிகையும் சேர்த்து ஃபேஸ் பேக்காக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். கோரைக்கிழங்கும் அந்த மாதிரி தான், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு சாப்பிட்டோடனே டைஜஷனே ஆக மாட்டேங்குதுங்க, நெஞ்சிலே நிற்குது அப்படின்னு சொன்னால் வசம்பு பொடி, வசம்போட ஓமம், வசம்பு ஓமம் 2 பொடியும் ஒன்றா சேர்த்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இதை நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது எப்போல்லாம் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, சில நைட் நல்லா தூங்கிடுவோம், மிட் நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்துருப்போம், எனக்கு வந்து டைஜஷன் ஆகலைங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த வசம்பு பொடியும் ஓம பொடியும் கலந்து ஹாட் வாட்டரில் நைட்டே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வசம்பு அப்படின்னு சொன்ன வசம்போட மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ஸ்கின் கேருக்கு இருக்கட்டும், நம்ம இன்டர்னலாக நரம்புகளை வந்து வலிமைப்படுத்துறதா இருக்கட்டும், டைஜஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஸோ கிட்ஸுக்கு வந்து நல்லா டைஜஷன் ஆகணும் அப்படின்னா வசம்பு ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லலாம். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, வசம்புனா என்னன்னு இப்போ நீங்கள் தான் தெரிய வச்சுருக்கீங்க. ஏன்னா இப்போ நான் நிறைய குழந்தைங்கள பார்த்துட்ருக்கேன், கையில் அந்த வசம்பு மாலைலாம் அப்போ போடுவாங்க, கையில் ஒரு கையில் கட்டும். இப்போ அதெல்லாம் அங்கே இல்லை, நான் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ வசம்புனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இப்போ தெரியாது. அதை நீங்கள் என்னன்ட்டு அழகாக புரிய வச்சிட்டிங்க நீங்கள். தேங்க்யூ மேம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வியூவர்ஸ், அதாவது வசம்பு அப்படின்னா ஏதோ குழந்தைங்களுக்கு இது பண்ணுறது இல்லைங்க, அது நம்ம கூட யூஸ் பண்ணலாமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நாக்கில் தடவுவாங்க, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு கூட ஓமமும் வசம்பும் ஒன்றா பவுட்ரு பண்ணி அதை டீ மாதிரி கலந்து குடிக்கலாம், டீ மாதிரி செஞ்சு குடிக்கலாம், அது இன்னும் நல்லா ஜீரணம் ஆகும், நைட் படுக்கும்போது குடிக்கலாம்னு சொல்கிறாங்க ஜீரண சக்திக்கு. அது இல்லாமல் இப்போ ஃபேஸ் பேக்குக்கு சொல்கிறாங்க வசம்பு. அது என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கேட்குறேன் மேம் சொல்கிறது. உண்மையிலே வசம்பில் இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல.
அவங்க மூலிமா நான் இப்போ நிறைய விஷயம் உங்களை மூலிமா நானே இப்போ நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சிட்டு இருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வசம்புனா என்னன்னு தெரியலன்னா இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு அவங்கக்கிட்ட வாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது உடம்புல ப்ராப்ளம், ஒரு ஜீரண சக்தி, ஒரு ஏதாவது என்ன உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி இந்த வசம்பையே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் அவங்க உங்களுக்கு அழகாக டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனைக்கு கரெக்டாக அவங்க தீர்வு சொல்லுவாங்க. தேங்க்யூ. அடுத்தது வேறு ஒரு நல்ல ஒரு இதில் சந்திப்போம். தேங்க்யூ.